அதாவதுங்க களையாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்த்துற பயிராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். சரி. 2 பேசிக் இருந்ததுனா தான் அது வளரும். சரிங்க. ஒன்று வந்து தண்ணிங்க. சரிங்க. இன்னொன்று வந்து சூரிய வெளிச்சம். சரிங்க. இது 2ம் இருந்தால் தான் களையாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்த்தக்கூடிய பயிராக இருந்தாலும் சரி வளரும். சரிங்க. அப்போ நீங்கள் களையை கட்டுப்படுத்தணும்னா இந்த 2ல் ஏதோ ஒன்றை முதல்ல குறைச்சாலே போதும். நல்ல முறையில் தண்ணியே கொடுக்காம விட்டீங்கன்னு வைங்க, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லைங்கிறப்போ உங்களுக்கு களை ஒன்று பெருசாக வளர முடியாது. சரிங்க. அல்லது தண்ணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து சூரிய வெளிச்சம் படாமல் மறைக்கணும். சரிங்க. அது கொஞ்சம் செலவு அதிகம், செய்யறது கஷ்டம். இப்போங்க நரிப்பயிர்னு வைங்க, தனியாக கொள்ளை நரிப்பயிரையும் கலந்து விதைச்சா அந்த வாழை சுத்தாதுங்களா? மேலே வரும் என்ன சொல்லுங்க? கொள்ளு நரிப்பயிர் கலங்க கலந்து இப்போ 1 ஏக்கருக்கு 100 கிலோ விதைக்கணும் வைங்க, 2ம் கலந்து. சரிங்க. 750 வாழையில் அப்படி கலந்து விதைச்சிட்டோம்னா அது உயிர் மூடா காயிரும் இல்லைங்க? அது கண்டிப்பாக உயிர் கூடாது. வாழை திரும்ப வராதில்லைங்க. தாராளமாக சரி. 5 மாதத்துக்கு அதான் நான் முதல் சொன்னதே தான் நீங்களும் சொல்றீங்க. வெளிச்சம் படாது இல்லைங்களா? வெளிச்சம் பட்டால் தானே களை வளர்றதுக்கு. இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அது வாழை சுற்றிருங்கிறாங்க. வாழையை சுத்துங்களா? கொள்ளு வந்து கொடியான ஒரு அது நீங்கள் அறுத்து விட்டுக்க வேண்டியதுதான். அதெல்லாம் பார்த்தா முடியுங்களா? வாழையை சுற்றும் போது நீங்கள் அறுத்து விட்டு தான் பட்டம் கட்டாம விட்டா வாழை பட்டம் கட்டுறது நல்லதுங்க, கட்டாமல் இருக்கிறது நல்லது. கட்டுறது நல்லதுங்க. காற்று கீத்துக்கெல்லாம் சிரமம் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. பட்டம் கட்டாம விட்டீங்கன்னா ஆடி மாதம் காற்றெல்லாம் வந்துன்னு வைங்க, வாழைக்கு சாய பார்க்கும் இல்லையா? சரிங்க. பட்டம் கட்டுறது தான் நல்லது. தோப்புக்குங்க சாணியெல்லாம் எவ்வளோ கொடுக்கணுங்க ஒரு தென்னை மரத்துக்கு ஆட்டாம்பழக்க சாணியெல்லாம் எவ்வளோ கொடுக்கணுங்க? இந்த வயசை பொறுத்து இருக்குதுங்க. தென்னை மரத்தினுடைய வயசை பொறுத்து, எத்தனை அதனுடைய ரகத்தை பொறுத்து. நாட்டு ரகம் வந்துன்னா ஒரு 10 வயசுன்னு வைங்க, எவ்வளோ கொடுக்கணுங்க? ரைட். அப்போ காப்புக்கு வந்தாச்சு இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ வந்து நீங்கள் சாணி வந்து ஒரு 20 கிலோங்க. சரிங்க. சரிங்களா? அதாவது ஆட்டாம்பழக்கையாக இருந்தால் ஒரு 15 கிலோ. சரிங்க. வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்குங்க. 25 வருஷத்துக்கு மேலே போயிட்டாங்க, மறுபடியும் 5 கிலோ சேர்த்துக்கணும். அதனால் நம்மளா முடிவு பண்ண எச்சா கொண்டு வந்த நாளைக்கு மரம் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம செலவு அதிகம் அளவுக்கு மீறி போயிடும். நம்ம செலவு தான் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய. அது மட்டும் இல்லை, ஒரு குழந்தையே இருக்குதுங்க, அது கொண்டு போய் 10 இட்லி வச்ச மாதிரி அதை சாப்பிடாது. ஆமாங்க. அதுக்கான 1 இட்லியோ 1.5 இட்லியோ வச்சா போதும். சரிங்க. கொஞ்சம் வயசானவங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 இட்லி, இல்லைன்னா ஒரு 6 இட்லி, அந்த மாதிரி நீங்கள் அந்த கணக்கு வச்சு நீங்களாக தான் முடிவு பண்ணி. இப்போ அந்த பிராய்லர் கோழி எச்சமெல்லாம் கொட்டுறாங்க இல்லைங்க, அது மண்ணை என்னென்ன பாதிப்பெல்லாம் பண்ணுங்க? ஐயோ, அது சாப்பிட்றதே பூராமே கெமிக்கலுங்க. சரிங்க. ஸோ அதனுடைய எச்சத்தில் இருக்கிறது பூராமே கெமிக்கல் தான். அதனால மண்ணை வந்து கெடுக்க தான்